தமிழனையின் மல்லை செல்வங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை கல்வி டிவியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் கடந்த வகுப்பிலே தரம் 10 2ஆம் தவணைக்கான பாடத்திட்டத்திலே முதலாவதாக அமைந்திருக்கின்ற தனிப்பாடல் பகுதியை பார்த்தோம். அந்த வகையிலே அந்த பாடலிலே தனிப்பாடல் என்றால் என்ன, அந்த தனிப்பாடல்களை தாங்கியதாக அமைந்திருக்கின்ற தனிப்பாடல் திரண்டு என்கின்ற அந்த நூல் என்கின்ற விடயங்களையும், அந்த பாடத்திலே எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றன, அந்த வகையிலே 4 பாடல்கள் அந்த இலக்கியத்திலே அமைந்திருக்கின்றன என்கின்ற விடயத்தையும், அதிலே முதலாவதாக அமைந்திருக்கின்ற புகழேந்தி புலவருடைய பாடல் பங்கப்பலனத்து உளுமுழவர் என்கின்றதான அந்த பாடல், அந்த பாடலிலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதான விடயங்கள், அவர் அந்த பாடலின் ஊடாக சோழ நாட்டினுடைய வளச்சிறப்பு, சோழ மன்னனுடைய சிறப்புகள், அந்த உழவர்கள் தங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு என்ன உத்தியை கையாண்டிருக்கின்றார்கள், அதுபோலதான பெண்ணினுடைய பிரிவு துன்பம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்கின்றதான பகுதிகளையும், அந்த இடத்திலே விழிவேல் என்கின்ற அடியிலே கையாளப்பட்டிருக்கின்றதான அணிப்பிரயோகத்தையும், 3 பிறைகள் அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்ற வெங்கற்பிறை, கரும்பிறை, அப்பு இறை என்று சொல்லப்படுகின்றதான 3 இறை வார்த்தைகள் பற்றியதையும் நாங்கள் தெளிவாக படித்திருந்தோம். அந்த படித்த விடயங்கள் இங்கே உங்களுக்கு மீள நினைவூட்டப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக 2வது பாடல், 2வது பாடலுடைய படிக்காசு புலவருடைய பாடலிலே சீதக்காதியினுடைய அந்த வல்லன்மையை அவர் எப்படி போற்றியிருக்கின்றார். சீதக்காதியினுடைய வல்லன்மையை போற்றி பாடுவதற்கு முனைந்த படிக்காசு புலவர் அவருடைய அந்த மரணத்தின் பொழுது பாடிய பாடலாக அமைந்திருக்கின்றதான பாடல் நாங்கள் கடந்த வகுப்பிலே உங்களுக்கு அங்கே ஆரம்பத்திலே அந்த பாடல் தொடர்பான பகுதிகளை நாங்கள் தெளிவூட்டி சென்றிருந்தோம். அந்த வகையிலே அந்த பாடல் தொடர்பான பகுதிகளுடன் நாங்கள் மீண்டும் இன்றைய வகுப்பிலே இணைந்து கொள்வோம். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்கவிக்கும் கார் தட்டிய பஞ்ச காலத்திலே தங்கள் காரிய பேர் ஆர் தட்டினும் தட்டு வாராமலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய துறைமால் சீதக்காதி வரோதயனே என்பது அந்த பாடலாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே ஓர் தட்டிலே பொன்னும் தராசனுடைய ஒரு தட்டிலே தங்கத்தையும் ஒரு தட்டிலே நெல் மரதட்டிலே நெல்லையும் சமனாக வைத்து விற்கின்ற ஒக்கவிக்கும் சமமாக கருதி விற்கின்ற கார் தட்டிய பஞ்சகாலத்திலே மழையானது பொய்த்து போனதான அந்த பஞ்சகாலத்திலே தங்கள் காரிய பேர் தங்கள் சுயநலத்தை விரும்புகின்றவர்கள் ஆர் தட்டினும் யார் தடுத்தாலும் தட்டு வாராமல் தன்னுடைய பரப்பணிக்கு எந்தவித தடையும் ஏற்படாமல் அன்னதானத்துக்கு மார்தட்டிய துறைமால் தன்னை உணவென்று நாடி வருபவர்களுக்கு நான் இருக்கிறேன் பயப்படாதீங்கள் என்று சொல்லி நெஞ்சை நிமித்து நின்ற கொடைவள்ளல் சீதக்காதி என்பவர் வரோதயன் வரத்தினால் பிறந்தவர் என்பது இந்த பாடல் தருகின்ற பொருளாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாகவும் இந்த பாடலினுடைய பொருள் தொடர்பாகவும் நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்திருந்தோம். அது இப்பொழுது உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த பாடலுடன் நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருப்பதால் அந்த பாடல் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லப்பட்டது. அந்த பாடலுடைய பொருள், தராசின் ஒரு தட்டிலே பொன்னையும் மரத்தட்டிலே நெல்லையும் வைத்து சமமாக கருதி நிறுத்து விற்கின்ற மழை இல்லாத கொடிய பஞ்ச காலத்திலே தங்கள் சுயநலத்தை விரும்புகின்றவர்கள் எவர் தடுத்தாலும் உணவிடும் அறச்செயலுக்கு தடை ஏற்படாது. பசித்து வந்தவர்களுக்கு நான் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் என நெஞ்சை நிமித்து நின்ற கொடை வள்ளலாகிய சீதக்காதி இறைவனின் வரத்தால் பிறந்தவர் ஆவார் என்பதாக அமைந்திருக்கின்றது. இந்த விடயங்களை மையப்படுத்தியதாக நாங்கள் இந்த பாடலுடன் இணைந்த பதங்களை பார்ப்போமாக இருந்தால் அந்த ஒக்க விற்றல் ஒக்க சமமாக என்ற கருத்தினை தருவதாக இருக்கும். கார் தட்டிய கார் மேகம் என்ற பொருளிலும் பார்க்கலாம். மழை கருமேகங்கள் மழையை பொழிவது என, ஆகவே கார் தட்டிய மழை பொய்த்து போன அல்லது மழை இல்லாத காலம், காரிய பேர் சுயநல விரும்பிகள் சுயநலம் மிக்கவர்கள், தட்டினும் தடுத்தாலும் தட்டு வாராமல் தடை ஏற்படாமல் எந்த விதமான தடங்களும் இல்லாமல், அதுபோல துறைமால் என்பது கொடை வள்ளலை குறிப்பதாக அமையும். ஆகவே இது இந்த பாடலில் அமைந்திருக்கின்ற கொஞ்சம் நாங்கள் பொருள் அறிவ கடினமாக இருக்கின்ற சொற்களாக இருக்கின்றன. அந்த வகையிலே பாடல் வெளிப்படுத்த விடுகின்ற விடயங்களிலே முக்கியமானதாக சீதக்காதியினுடைய கொடை திறன் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அவருடைய கொடை, அதுவும் இங்கே உணவிடுகின்ற அறப்பணி மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது. உண்மையாக பசித்திருப்பவர்களுக்கு உணவிடுதல் ஒரு சிறந்த தர்மம். மற்றவர் பசித்திருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வயிறு நிறைய புசித்திருப்பது அவ்வளவு அழகல்ல.
அவை இயன்றவரை அயலவர்கள் பசித்திருந்தால் பகிர்ந்துண்டு கொடுக்கின்ற பழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அது ஆரம்பத்திலே முதலாவது பாடல் நீதி பாடலில் எங்களுக்கு அந்த விடயம் எங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் தனியே அறிவுறுத்தலாக மட்டும் பார்க்காமல் எங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டியது இயல்பு. இன்றைய கால சூழ்நிலை அதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல இங்கே இந்த சீதக்காதி அந்த கொடிய பஞ்ச காலத்திலே நெல்லனுடைய மதிப்பு தங்கத்துக்கு சமமாக உயர்ந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு நெல் கிடைக்காது என்கின்றதான சூழ்நிலையிலும் தன்னை சார்ந்தவர்கள் தடுத்து நிற்கின்ற பொழுதிலும் யாருக்கும் எதற்கும் அஞ்சாது, யாரும் பசியென்று அவரை நாடி சென்றால் அவர் வாருங்கள் என்று சொல்லியவர்களை வரவேற்று உணவளிப்பவர், யாருக்கும் இல்லை என்றாது அந்த அன்னதான பணியினை அறப்பணியினை செய்து வந்தது இவருடைய சிறப்பு. ஆக இந்த பகுதியிலே அந்த சீதக்காதியினுடைய கொடைத்திறனாக அவர் அந்த நெல்லை தங்கத்துக்கு சமனாக விற்கின்றதான அந்த கொடிய பஞ்சகாலத்திலும் தன்னை நாடி வருவோர்க்கு அன்னதானம் என்கின்ற அறப்பணியை செய்து உணவளித்து மகிழ்ந்தவருடைய கொடை திறன் இங்கே எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து அந்த பாடலிலே அந்த காலத்தினுடைய அந்த சீதக்காதி வள்ளல் வாழ்ந்த அந்த காலத்தினுடைய பஞ்ச நிலை, அவருடைய வல்லன்மையை சொல்வதற்கு முன்னர் முதல் 2 அடிகளில் உங்களுக்கு அதுதான் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. முதல் அது சார்ந்ததாகவே சொல்லிவிட்டோம் என்றாலும் மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன். அங்கே இந்த சாதாரண உணவுப் பொருளாக இயல்பாக கிடைக்கக்கூடிய மலிவு விலையிலே கிடைக்கக்கூடிய, அதுவும் தமிழகத்தினுடைய தன்மையை பார்த்தீர்களாக இருந்தால் கடந்த காலங்களில் அங்கே இந்த ஏழை மக்களுக்கு உணவுகள் என்ற திட்டத்தில் 2 ரூபாய்க்கு கூட அரிசி கொள்வனவு செய்யக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய நாட்டினுடைய தன்மை கொஞ்சம் உயர்வாக இருந்தாலும் அந்த நிலை. ஆகவே அங்கே அந்த மிக மலிவாக எல்லோராலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதான அந்த நெல் அரிசி, அந்த நெல் அங்கே தங்கத்துக்கு சமனாக விற்கப்படுகின்றது. தராசிலே ஒரு பக்கம் தங்கத்தையும் மறுபக்கம் நெல்லையும் வைத்து சமமாக கருதி வைக்கக்கூடியதாக இருப்பது அந்த பஞ்சகாலத்தினுடைய உச்சதன்மை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அடுத்தாக சொல்லுகின்றார் கார்தட்டிய பஞ்சகாலம். மழையில் ஒரு விவசாயத்துக்கு அங்கே ஜீவனோபாயத்துக்கு அடிப்படை மழை தெரியும். இந்த எங்களுடைய நாட்டிலே கடந்த காலங்களில் மழை கொஞ்சம் பொய்த்து போனால் எல்லாம் பிரச்சனை. எங்களுக்கு மின்சாரத்தில் இருந்து உணவு தேவை வரைக்கும் மெனத்திலே அது தாக்கம் செலுத்தும். அடுத்த வருடம் அங்கே அரிசியினுடைய விலை அதிகரிக்கும், மின்சாரம் தடைப்பட்டு வரும், நீர் மின்வெளியினுடைய அங்கே செல்வாக்கு குறைவதனால் தடைப்பட்டு வருகின்ற தன்மை இருக்கும். உணவினுடைய விலை, அரிசியினுடைய விலை ஏறினால் இயல்பாகவே அனைத்து பொருட்களும் விலை ஏறிக்கொண்டு செல்லும். அவை அந்த அளவுக்கு அங்கே அந்த மழை ஒரு சமூகத்திலே செல்வாக்கு செலுத்துகின்றது. மழை கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. இங்கே குறைந்ததால் வந்ததான பிரச்சனை. ஆகவே அந்த மழை இல்லாத பஞ்சகாலம் என்றது அந்த காலத்தினுடைய தன்மையினை எங்களுக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அவை இந்த 2 விடயங்கள், ஒன்று நெல்லினுடைய விலை உயர்வு தங்கத்துக்கு சமனாக வைக்கப்படுதல், அடுத்தது கார்தட்டிய பஞ்சகாலம் மழை பொய்த்து போனதான காலம் ஆகிய 2 விடயங்களும் இந்த பஞ்சத்தினுடைய தன்மையை எங்களுக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அது 2 விடயங்களையும் நாங்கள் அந்த பாடல் சார்ந்த விடயங்களாக பார்த்து கொள்ளலாம். மூன்றாவதாக நாங்கள் அடுத்த பாடலுக்கு இப்பொழுது நுழைய இருக்கின்றோம். காலமேக புலவருடையதான பாடல். உண்மையாக இந்த விஜயநகர நாயக்கர் காலம் பல புலவர்களை, பல ஆளுமை மிக்க புலவர்களை அங்கே கொண்டிருக்கின்றது. அந்த காலம் நாங்கள் ஏற்கனவே முதல் பாடலில் பார்த்தது போல ஓரளவு வறுமை, அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், அதுபோல அரசியல் ரீதியான தாக்கங்களை சந்தித்திருந்தாலும் தமிழ் இலக்கியம் சுவை பெற்றதாக, அது தனக்கென்ற ஒரு தனித்துவ இடத்தை பெற்றதாக இந்த காலத்திலே மாறி இருக்கின்றது. அப்படி மாறியதற்கு பங்களித்த பெரும் புலவர்களில் ஒருவராக விளங்குவர் தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்ற இந்த காலமேக புலவர். இந்த தனிப்பாடல்களிலே 2 பாடல்கள், 3 மற்றும் 4 ஆகிய 2 பாடல்கள் இந்த காலமேக புலவருடைய பாடலாக எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இவர் வாழ்ந்தது விஜயநகர நாயக்கர் காலம். இவருடைய இயற்பெயர் வரதர். இந்த வரதர் தன்னுடைய பாடல்களை இந்த காலமேகம் என்பது கார்மேகம், மாரி காலத்திலே அங்கே வானம் முழுவதும் நிறைந்திருந்து மின்னி முழங்கி கடுமழையை பொழிகின்றதான மேகத்தை காலமேகம் என்று சொல்லுவோம். அப்படியாக அந்த மின்னி முழங்கி மழை பொழிகின்ற அந்த காலமேகத்தை போல கவி பாடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்பதனால் இந்த வரதர் காலமேகம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். இவருக்கு கவித்திறன் வந்ததாக சொல்லப்படுகின்றான கதை ஒரு சுவாரஸ்யமானது. இவர் பொதுவாகவே இந்த ஆடல் அணங்குகளின் மீது கொஞ்சம் ஆசை கொண்ட ஒரு மனிதர். அதில் குறிப்பாக இந்த மோகனாங்கி என்கின்ற பெண்ணின் மீது இவருக்கு பிரியம் அதிகம். திருவானைக்கா ஆலயத்திலே அந்த மோகனாங்கியினுடைய நடன பரம்பரை இருக்கின்றது என்று சொல்லி கேள்விப்பட்டவர் அந்த பெண்ணை காண்பதற்காக அங்கே ஆலயத்துக்கு சென்று விடுகின்றார். அவர் மீது கொஞ்சம் பித்து பிடித்தவர் பொழுது எங்கெல்லாம் அந்த மோகனாங்கியினுடைய ஆட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த வரதர் இயல்பாகவே சென்று விடுவார்.
அவ்வளவுக்கு அவர் மீது அந்த அன்பும் காதலும் இருக்கிறது. அப்போ ஆலயத்துக்கு சென்றவர் அங்கே அந்த நாட்டிய நடைபெறுவதற்கு முன்னர் அந்த காலையிலே சென்று விட்டார். அதனுடைய அவ்வளவு ஆர்வம் அங்கே அந்த ஆலயத்திலே ஒரு சுவருடன் சார்ந்து அமர்ந்திருக்கின்றார். கொஞ்சம் அசதி, அப்படியே தூங்கிவிட்டார். அந்த ஆலயத்திலே மறுபுறம் ஒரு அந்தனர் அன்னை சரஸ்வதியினுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே தவம் இருந்து கொண்டிருக்கின்றார், அன்னையை தியானித்து கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே அந்த அன்னை அங்கே ஒரு பெண்ணாக வந்து அவருடைய வெற்றிலை தாம்பூலத்தை வாயில் இருந்த அந்த அருள்கராட்சத்தை அந்த அந்தனருடைய வாயில் துப்புவதற்காக அவரிடம் செல்லுகின்றார். அந்த அந்தனர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பெண்ணனுடைய எச்சில் தாம்பூலத்தை ஒரு அந்தனன் ஏற்றுக்கொள்வதா என்று சொல்லி வந்தது அன்னை சரஸ்வதி என்பதை அறியாமல் அவர் தடுத்து விடுகின்றார். அப்பொழுது அன்னை கோபமடைந்து அந்த அருளை யாருக்காவது கொடுக்க வேண்டும். அந்த ஆலயத்தின் ஒரு மூலையிலே இந்த வரதர் தன்னுடைய காதலி மோகனாங்கியை நினைத்து கொண்டு அவளுடைய சிந்தனையிலே கனவிலே மூழ்கி போயிருக்கின்றார். வாயை திறந்ததும் வந்திருப்பது காதலிதான் என்ற அந்த மயக்கத்திலே வாயை திறக்க அந்த அன்னை அந்த வெற்றிலை தாம்பூலத்தை அவருடைய வாயிலே உமிழ்ந்து விட்டு சென்றதாகவும் அந்த நிலையிலே அவருக்கு கிடைத்த அன்னையினுடைய அருட்கடாட்சம் அங்கே அவருக்கு அந்த கவி பாடுகின்ற வெள்ளமையை கொடுத்ததாகவும் சொல்லுவோம். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சு கொண்டு வரும் என்று சொல்கிற மாதிரி அங்கே அவர் போனது என்னத்துக்கும் இறுதியாக அவர் ஒரு தமிழுலகினுடைய ஒரு சிறந்த புலவராக அவர் மாறுவதற்கு அங்கே அமைந்ததாக அந்த கதை எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இது அவருடைய கவி பாடுகின்ற தன்மை அவருக்கு எவ்வாறு ஏற்பட்டது என்பதை சொல்வதான ஒரு சைவழி கதையாக, சுவாரஸ்யமான கதையாக எங்களுக்கு அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காலமேகம் சிறப்பாக தனிப்பாடல்கள் பாடுவதிலே வல்லவராக விளங்கி இருந்தாலும் திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் முதலான பல இலக்கியங்களையும் பல நூற்றுக்கணக்கான தனிப்பாடல்களையும் பாடியிருக்கின்றார். இவருடைய தனிப்பாடல்களை பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் அது பல்முகப்படுத்தப்பட்ட தன்மையிலே வசைக்கவிகள், ஆசு கவிகள், சிலேடை கவிகள், அங்கத கவிகள் என்று சொல்லி பன்முகப்படுத்த தன்மையிலே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். இந்த ஆசு கவி என்கின்ற பதம் இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் படிக்காச புலவருடைய அந்த பாடலாக இருந்தாலும் சரி, அல்லது காலமக புலவருடைய பாடலாக இருந்தாலும் சரி, இந்த ஆசு கவிகளாக நாங்கள் அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே ஆசு கவி, ஆசு கவி என்பவர் ஒரு விடயத்தை பார்த்தவுடனே அந்த நிமிடத்திலே அந்த நினைத்த மாத்திரத்திலே கவி பாடுகின்றார். நாங்கள் ஒரு வினாவை வினாகிறோம், கேட்டோன்னு விட சில பேர் உடனே வரும், சில பேர் யோசித்துபடி எழுதுவோம், சில பேருக்கு யோசித்தாலும் வராதுன்ற தன்மை. இங்கே இந்த புலவர்கள், இந்த காலமகம் போன்றவர்கள் ஆசு கவிகள். பார்த்த உடனே ஒரு டக்கத்தில் ஒரு நொடியிலே அந்த பார்த்த விடயத்தை அவர்கள் பாடிவிட்டு போய்கொண்டிருப்பார்கள். அந்த சம்பவம் உடனடியே அவர்களுடைய வாயிலிருந்து பாடலாக வரும். அப்படியான பல இந்த ஆசு கவிகள் இவருடைய பாடலிலே அமைந்திருக்கின்றதாக இருக்கின்றது. அது போன்ற சிலேடை கவி எங்களுக்கு அமைந்திருக்கின்றதான அடுத்த பாடல் இந்த சிலேடை சார்ந்ததாக அமைந்திருக்கின்றது. சிலேடை கவி, சிலேடை கவி என்பது சிலேடை அணி படித்திருப்பீர்கள். ஒரு சொல் இரு பொருள் அல்லது பல பொருள் தருகின்ற வகையில் அமையமாக இருந்தால் சிலேடை அணி என்று சொல்லுவோம். ஒரு பாடல் இரண்டு பொருள் தரும் வகையிலே அமையமாக இருந்தால் அதை சிலேடை கவி என்று சொல்லுவோம். அதுபோல் வசைக்கவிகள், வசைக்கவிகள் வசை பாடுகிற ஒருத்தரை அங்கே ஏளனமாக தூற்றி பாடுவதாக அமைகின்றதான பாடல்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வசைக்கவிகள் என்று சொல்லுவோம். அறம்பாடுதல் நேரடியாக பேசி பாடுவதாக அமையும். வசைக்கவிகள் அல்லமாக தூற்றி பாடுவதாக அமைகின்ற தன்மை இருக்கும். அதுபோல் அங்கத கவிகள் நகைச்சுவை உணர்வு, அங்கத விடியம் சார்ந்ததாக, நகைச்சுவை சார்ந்ததாக, எள்ளல் நடையிலே அமைந்திருக்கின்றதான பாடல்கள் இந்த அங்கத கவிகள் சார்ந்ததாக இருக்கும். இவை இந்த காலமகத்தினுடைய பாடல்களாக இருந்தாலும் சிறப்பாக இந்த காலமக புலவர் வசைக்கவிகள் பாடுவதில் வல்லவராக இருக்கின்றார். இந்த நாயக்கர் கால மறுமையினுடைய உச்சம் என்று சொல்லி பார்த்தோம். ஒரு சின்ன உதாரணம் நாங்கள் பார்த்து விட்டு விடயத்துக்குள் போவோம். இந்த காலமக புலவம் ஒரு சமயம் ஒரு அன்னதான மடத்தும் ஒன்றுக்கு உணவுக்காக செல்லுகின்றார். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் முதல் பாடலிலே அங்கே மலையற்ற நிலை, வறுமை, பஞ்சம். சும்மாவே இன்றைக்கு ஆலய மகோத்சவங்களிலே அன்னதானம் என்று சொல்லி சொன்னால் எப்படி முண்டி அடித்து கொண்டு அடிபட்டு கொண்டு போவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ உணவில்லாத பஞ்சகாலம் என்று சொல்லி சொன்னால் அங்கேயும் சாப்பாடுன்னு சொன்னால் சொல்ல தேவையில்லை, பெரும் கூட்டம். அவன் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருவராக முண்டி அடித்து கொண்டு போகின்றார். எதற்கே ஒருவர் இருக்கின்றார், நீளமான குடும்பி, முன்குடும்பி முன்னே எடுத்து விடப்பட்டிருக்கின்றது. அவருக்கு நல்ல பசி. அங்கே உணவு பரிமாறப்பட்டு விட்டது. அவருடைய அந்த கூந்தல் அப்படியே உணவுக்குள் செல்லுகின்றது. அந்த முன்னிருப்பவர் அதை அவருடைய பசி நேரம், பசிக்குடுமி அதை அவர் கவனிப்பதாக இல்லை. அப்படியே சேர்த்து பிசைந்து அவர் சாப்பிடுவதிலே குறிக்கோளாக இருக்கின்றார். எதிர்க்கே போயிருந்தவர் காலமகம். எதிரே இருந்தவரால் அதை உண்ண முடியவில்லை. உடனே பார்க்கின்றார். பிறகு கோபம் வந்து விடுகின்றது. ஆசுகவி அல்லவா, அந்த நேரத்திலே கவி பிறக்கின்றது வசைக்கவியாக. சொற்கவிழ்ந்த முன்குடும்பி சோழியா, சோற்று பொறுக்கிழந்தவாயா, புலையா, திருக்குழந்தை கோட்டானே, நாயே குரங்கே, உன்னை ஒருத்தி போட்டாலே வேலையேற்று போய். எல்லாரையும் பெறுவார்கள், அவரை போட்டு விட்டு போனது என்று சொல்லுகின்றார்.
பாருங்கள். அப்படியாக நினைத்த மாத்திரத்திலே அங்கே கவி பாடுகின்ற தன்மை, தன்னுடைய கோபத்தை பாடலாக வெளிப்படுத்துகின்றார், வசையாக அங்கே பாடிவிட்டு செல்கின்றார். அப்படியான பல சுவாரஸ்யமான இந்த வசைக்கவிகள் காலமகத்தினுடைய பாடல் திரட்டில் இருந்தாலும் சரி, அல்லது தனிப்பாடல் திரட்டிலும் இருந்தாலும் சரி, இது உங்களுடைய மேலதிக வாசிப்புக்காக சுவாரஸ்யமாக நூலகங்களை நாடி சென்று அப்படியான புத்தகங்களை எடுத்து படித்து பாருங்கள். அந்த கவிதைகளில் இருக்கின்ற இன்பம் உங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக இவருடைய இந்த பாடல் அடிப்படையிலே முதலாவதாக எங்களுக்கு ஒரு பாடல் தரப்பட்டிருக்கின்றது. இந்த காலமகத்தினுடைய கவித்துவத்தினை வித்துவத்தினை எங்களுக்கு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த காலமகம் யார் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் அந்த வந்த சமயத்திலே இந்த பாடல் பாடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், ஒரு முறை அவர் புலவர்கள் மத்தியில் சென்ற பொழுது நீர் யார் என்று வினாவை எழுப்பிய சமயம் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற வகையிலும் தன்னுடைய கவித்துவத்தை புலப்படுத்துகின்ற வகையிலும் காலமகத்தால் பாடப்பட்டதான பாடலாக இந்த பாடல் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. களியும் பிழைபொருள் தள்ளி நன்னூலாம் கடலினுண்டு வலியும் பொதுகை வரையினில் கால் கொண்டு வன்கவிதையை மொழியும் புலவர் மெனத்தை இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கி கவிக்காலமேகம் புறப்பட்டதே. நாங்கள் பாடல்களை பொருள் கொள்வதற்கு முன்பாக அதனை சந்தி பிரித்து கொள்ள வேண்டும். சந்தி பிரித்தால் அரைவாசி பொருள் எங்களுக்கு அதிலேயே விளங்கிவிடும். நாங்கள் சந்தி பிரிப்பது சரியாக அமைந்தால் சொற்கள் இலகுவாகிவிடும். அதனூடாக நாங்கள் அதனுடைய பொருளை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இங்கும் அப்படியே சந்தி பிரிக்கப்பட்டிருக்கின்றது. களியும் பிழை பொருள் தள்ளி, கழிக்க வேண்டிய பிழையான பொருட்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு கழித்து விட்டு நன்னூலாம் கடல், அழகாக சொல்கிறார், நன்னூலாம் கடல், நல்ல நூல்களாகிய கடலின் உண்டு கடலினை உண்டு. நான் சொல்லுமே படிக்கிறதுண்டா கரைச்சி குடிக்கிறதுண்டு. அப்போ காலமேகம் என்ன செய்கிறார், பெரிய வாழை முட்டை தண்ணி எடுத்து புத்தகம் எல்லாம் போட்டு கரைச்சி போட்டு குடிச்சிட்டார் அல்ல, நல்ல நூல்களை கற்று தெளிந்து அறிவு நிரம்பிய கடல் போல விளங்குகின்றதான நல்ல நூல்களை கற்று தெளிந்து வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு நீரருவிகள் வழிகின்ற பொங்கி ஓடுகின்றதான அந்த பொதிகை மேலையிலே நிலை கொண்டு வழியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன் கவிதை மொழியும் புலவர் மெனத்தை இடித்து முழங்கி, வன் கவிதை, வன்மை அழகு என்கின்ற கருத்து. அப்போ அந்த வண்ணமயமான அழகு நிறைந்ததான கவிதைகள் பாடுகின்ற மொழியும் பாடுகின்ற புலவர்களுடைய மனமாகிய வானத்திலே இடித்து முழங்கி மின்னி, அவர்களுடைய மனமாகிய வானத்திலே அவருடைய செவிகள் அதிரும்படியாக இடித்து, கவியால் இடித்து முழங்கி மின்னி, உங்களுடைய பாடல்கள் என்ன, இதை பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அச்சங்கொள்ளுகின்ற வகையிலே முழங்கி மின்னி அங்கே பொருள் சரிந்த கவித்துவம் நிறைந்த பாடல்களை பாடும்படிக்கு கவிக்காலமேகம், கவியாகிய காலமேகம், கவிஞனான அல்லது பாடலை பாடுகின்ற காலமேகம், அந்த கார்மேகம் போன்ற கவிமேகம் புறப்பட்டு விட்டது என்பதாக இந்த பாடல் அமைகின்றது. பாடல் கவிஞனுடைய கவித்துவ சிறப்பு எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றது. மீண்டும் ஒருவரை பாருங்கள். களியும் பிழை பொருள் தள்ளி, கழிக்கத்தக்கதான பிழைகள் எல்லாவற்றையும் நீக்கி நன்னூலாம் கடலினுண்டு, நல்ல நூல்களாகிய கடலினை அறிவு பசைக்கு உணவாக கொண்டு வலியும் நீரருவிகள் வழிந்தோடும் பொதிகை வரையினில் பொதிகை மலையிலே கால் கொண்டு நிலை கொண்டு வன் கவிதை மொழியும் அழகிய கவிதைகளை பாடுகின்ற புலவர் மெனத்தே, புலவர்களுடைய மெனங்களிலே இடித்து முழங்கி இடி போல் இடித்து முழக்கமிட்டு மின்னி பொழியும் படிக்கு, மின்னலுடன் கவிமலை பொழியும் படிக்கு கவிக்காலமேகம், கவிஞனாகிய காலமேகம் புறப்பட்டு விட்டான் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை, தன்னுடைய கவித்துவத்தை அந்த யார் என்ற கேள்விக்கு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்காத ஒருவன் நான் என்பது போல தன்னுடைய பதிவை இந்த பாடலிலே பதிவிடுகின்றார். அங்கே அந்த சந்தர்ப்பத்தை இங்கே சொல்லியிருக்கின்றோம். கட்டியங்காரன் காலமகத்தை நோக்கி நீ யார் என தொடுத்த வினாவுக்கு புலவர் விடையளிப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதனுடைய பொருள் இங்கே தெளிவாக தரப்பட்டிருக்கின்றது. கலைக்கத்தக்க பொருட்பிழைகளை எல்லாம் நீக்கி கடல் போன்ற நல்ல நூல்களை எல்லாம் அறிவு பசிக்கு உணவாக உண்டு, அருவிகள் வழிந்தோடும் பொதிகை மலையிலே நிலை கொண்டு அழகுமிக்க
பாடும் புலவர்களின் மனமாகிய வானத்தில் ஏறிக்கொண்டு இடித்து மின்னி முழங்கி கவிமலை பொழியும்படியாக இந்த காலமேகம் புறப்பட்டு விட்டது என்பது அந்த பாடுடைய பொருளாக எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பாடல் காலமேகத்தினுடைய கவித்துவத்தை அவர் சார்ந்த அந்த பொதிகை மலை சூழலையும் எங்களுக்கு அழகாக எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கின்றது. ஆக அந்த இரண்டு விடயங்களும் இங்கே இந்த பாடல் சார்ந்த விடயங்களாக அமைந்திருக்கின்றது. அதிலே குறிப்பாக இங்கே இருக்கின்ற கடின சொற்கள் என்ற வகையிலே களியும் அல்லது கழித்தல், விளக்குதல் அல்லது நீக்குதல் என்கின்ற பொருளை தரும். வரை, வரி என்பது மேலை, பொதிகை வரை அங்கே பொதிகை மேலையை குறிக்கும். கால் கொண்டு, கால்கோள், கால் கொள்ளுதல், நிலை கொள்ளுதல் என்கின்றதான கருத்து. வன் அழகு அல்லது வெனப்பு என்கின்ற கருத்து. காலமேகம், கார்மேகம் அல்லது அங்கே இடியிறக்கூடிய மலையை பொழிகின்ற மேகம் என்ற கருத்திலே வரும். இது அந்த பாடல் சார்ந்ததான அரம்பதங்களாக அமைந்திருக்கின்றது. பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறான புலவருடைய கவித்திறன், அந்த கவிதை திறன் அவருடைய ஆற்றலினூடாக சொல்லப்படுகின்றது. எது சரி எது பிழை என்பதை புலவர் அறிந்திருக்கின்றார். இதை நாங்கள் கற்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம், கற்க கசடு அற, கசடு குற்றங்களை நீக்கி கற்க வேண்டும். அங்கே வள்ளுவர் எங்களுக்கு அழகாக சொன்னார். அவர் கசடு அற கற்க. இங்கே காலமேகம் தான் அதை செய்ததாக இங்கே எடுத்து கூறுகின்றார். களியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாங்கடலினும். முதல் நான் கற்கின்ற போது எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்தறிந்து கொண்டேன் என்ற மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். எது தேவை எது தேவையில்லை என்பதை சரியாக இனங்கண்டு கொள்வது. இன்றைய இந்த சூழ்நிலையிலே இவர்கள் கற்கின்ற பொழுது தங்களுக்கு தேவையான விடயங்கள் எது என்பதை அறிந்து கொள்ளாமல் தேடலை பலமுகம் சிதற விட்டுவிட்டு எது கற்க போகின்றோம் என்பதை தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கான சரியான வழியை தெரிவு செய்யுங்கள், சரியான பாட விளக்கங்களை அறிந்து படியுங்கள். அதை இங்கே காலமேகம் தன்னுடைய அனுபவ பகிர்வாக உங்களுக்காக இங்கே பகிர்ந்திருக்கின்றார். கழிக்க வேண்டிய அங்கே பிழைகளை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நன்னூலாம் கடல். அப்போ எங்களுடைய இந்த தமிழ் மொழி, தமிழில் இருக்கின்ற அறிவுக்களஞ்சிய நூல்கள் கடல் போல் விரிந்தவை. இந்த கடல் போல் விரிந்த இந்த அறிவுக்களஞ்சியத்தில் இருந்து நல்லவற்றை தெரித்தெடுத்து தன்னுடைய அறிவு பசிக்கவற்றை உணவாக கொண்டிருக்கின்றார் காலமேகம். ஆகவே அது அவருடைய கவித்திறனுக்கு ஆதாரமாக, மூலாதாரமாக அமைந்திருக்கின்றது. அப்படி கற்றுணர்ந்து வனப்பு மிக்க அழகுமிக்க கவிதைகளை பாடக்கூடிய புலவர்களுடைய மனங்களிலே தன்னுடைய கவியாற்றலால், நான் யாருக்கும் சளைத்தவன் அல்ல. எங்களுக்கு இருக்கின்ற அடுத்த பிரச்சனை, சில பேருக்கு கற்பார், படிப்பார், படித்த விடயத்தை அங்கே கற்றோர் சபை முன் ஒப்புவிக்கின்ற பொழுது மற்றவர்களை பார்த்தவுடன் நச்சம் வந்துவிடும். அங்கே அர்ஜுனன் ஒரு சிறந்த வீரனாக இருந்தாலும் வில்லாளனாக இருந்தாலும் பாரத போரிலே அந்த சபையிலே அங்கே முன் சென்றதும் அங்கே நிற்கின்ற தன்னுடைய உறவுகளை பார்த்ததும் அல்லது வீரர்களை பார்த்ததும் உள்ளத்தில் ஏற்பட்ட அச்சம், அந்த பாச உணர்வு அவனை தடுக்கின்றது. ஆக இங்கே அங்கே கற்றவன் அதை எடுத்து சொல்ல துணிந்திருக்க வேண்டும். அப்ப காலமேகம் சொல்லுகின்றார், நீங்கள் எல்லோரும் சிறந்தவர்கள், அழகுமிக்க கவிதைகளை பாடுகின்றவர்கள், ஆனாலும் உங்களையே அச்சங்கொள்ளுகின்ற வகையிலே நான் கவி பாடக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்பது காலமேகத்தினுடைய அந்த தத்துணிவாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் அந்த அழகுமிக்க கவிதைகளை பாடுகின்ற புலவர்களுடைய மனங்களிலே இடித்து மின்னி முழங்கி கவி பொழிகின்ற வகையிலே நான் புறப்பட்டு விட்டேன். யாருக்கும் நான் அஞ்சப் போவதில்லை. நீங்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால், நீங்கள் மேலானவர்கள் என்று சொன்னால், உங்களில் சிறந்தவன் உங்களில் மேலானவன் என்று சொல்லுகின்ற வகையிலே காலமேகம் தன்னுடைய கவித்துவ ஆற்றலை இங்கே பதிவு செய்திருக்கின்றார். மாணவர்களை, உண்மையாக ஒரு சிறந்த விடயம், நீங்கள் கற்கின்ற பொழுது தெளிந்து கற்க வேண்டும். தெளிந்து கற்றவற்றை அஞ்சாமல் வெளிப்படுத்துகின்ற தற்துணிவுடையவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும் என்பது இந்த பாடலினூடாக உங்களுக்கு காலமேகம் தன்னுடைய அனுபவ பகிர்வாக, உண்மையாக ஒரு சுயசரிதையிலே நாங்கள் படிக்கின்ற சிறந்த அறிஞர்கள் பெரியவர்களுடைய சுயசரிதையிலே வாழ்க்கை சரிதங்கள் எங்களுக்கு வழிகாட்டிகள் எப்படி இருக்குமோ அதுபோல காலமேகத்தினுடைய ஒரு அருமையான வழிகாட்டலாக இந்த பாடல் அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த பாடலை அடுத்த விடயமாக பொதிகை மலையினுடைய சிறப்பு அதனுடைய எழிலங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. இங்கே வலியும் பொதிகை மலை என்பதனூடாக பலவிதமான நீரருவிகளும் எல்லா இடங்களிலும் வழிந்தோடுகின்ற நீர்ச்சுனைகள், அருவிகள் வழிந்தோடுகின்றதான பொதிகை மலை என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அவர் அந்த பொதிகை மலையிலே நிலை கொண்டு நான் கவிதைகளை பாடத் தொடங்குகின்றேன் என்று எடுத்துக்காட்டுவது, அங்கே காலமேகத்தை போன்ற பல புலவர்கள் அங்கே பொதிகை மலையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். உங்களுடைய கவிதைகளை கவிஞர்களை மிஞ்சுகின்ற வகையிலே நானும் வந்துவிட்டேன் என்று சொல்லி அந்த கல்விசார் சூழல் அல்லது அறிவு நிரம்பிய புலவர்கள் நிறைந்ததாக அந்த பொதிகை மலையினுடைய சூழல் அமைந்திருக்கின்றது என்பது இங்கே இந்த பாடலில் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதுபோல அணிச்சிறப்பாக இங்கேயும் ஒரு உருவகாணி, ஏற்கனவே நாங்கள் முதலாவது பாடலில் ஒரு உருவகாணி பார்த்தோம். அதுபோல இங்கேயும் நன்னூலாம் கடல்,
நல்ல நூல்களாகிய கடல். கடல் நூல் என்று வந்திருந்தால் அது உவமையாக அமைந்திருக்கும். இங்கே நன்னூலாம் கடல், நல்ல நூல்களாகிய கடல் என்று சொல்லி எங்களுக்கு உருவகாணி நல்ல நூல்கள் கடலுக்கு உறவிக்கப்பட்டுள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாடல் மூன்றாவதாக அமைந்திருக்கின்ற இந்த பாடலிலே சொல்லப்பட்ட விடயங்கள் காலமகத்தினுடைய கவித்துவ சிறப்பினையும் அந்த பொதிகை மலையினுடைய அழகையும் எடுத்து சொல்லுகின்ற அதே நேரம் நன்னூலாம் கடல் என்கின்ற அந்த அடி எங்களுக்கு உருவகாணியை பயன்படுத்தி அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாடலும் முழுமையாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பாடல் தனிப்பாடலிலே இறுதியாக அமைந்திருக்கின்ற பாடல் இந்த சிலேடை பாடல். இதுவும் காலமக புலவருடைய பாடலாக அமைந்திருப்பது. நான் ஆரம்பத்திலே காலமக புலவருடைய அறிமுகத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த சிலேடை இது பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். அணிப்பிரியோகங்களிலே ஒன்றாக எங்களுக்கு அமைந்திருப்பது ஒரு சொல் பல பொருள் தரும் வகையிலே அமையுமாக இருந்தால் அது சிலேடை என்போம். இந்த இன்றைய பொதுவாக சமூகத்தின் மத்தியிலே அல்லது திரைப்படங்களில் இளைஞர்களின் மத்தியிலே இந்த இரட்டை அர்த்தம் தருகின்றதான வார்த்தைகள். ஒன்று வெளிப்படையாக ஒரு பொருள் இருக்கும், அது உள் வந்து வேறு விதமான அர்த்தங்களை தருவதாக அமைந்திருக்கும், அது வேறு. சில பேர் அதை சிலேடை என்ற பாணியிலே சொல்வது உண்டு, அது வேறு. அது இரட்டை அர்த்தம் தருகின்றதான வார்த்தை. சிலேடை என்பது பொருளை ஒரு சொல் சேர்ந்திருக்கின்ற பொழுது அல்லது அதனுடைய பிரிப்பு முறையிலே பகுப்பு முறையிலே பல்வேறு விதமான பொருளை எங்களுக்கு தருவதாக அமைந்திருக்கும். அருமையான ஒரு அடியை நாங்கள் இங்கே இந்த பாடலிலே பார்க்கலாம். பின்னாக்கு நன்றாக தெரிந்தது எங்களுக்கு உண்டு. பின்னாக்கு சாதாரணமாக வீட்டிலே பசு வளர்ப்பவர்கள், மாடு வளர்ப்பவர்கள் அதுக்கு பயன்படுத்துகின்ற உணவு தவிடு பின்னாக்கு என்று சொல்லி சொல்லுவோம். அந்த பின்னாக்கு என்ற சொல் இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் இந்த பாடலில் இங்கே எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னாக்கு என்கின்றதான இந்த சொல் இரண்டு விதமான பொருளை தரும். ஒன்று அந்த எள்ளிலிருந்து எடுக்கப்படுகின்ற பின்னாக்கு, அடுத்தது இந்த ஊர்வினவுக்கு அமைந்திருக்கின்றதான பிளந்த நாக்கு என்கின்ற பொருளை தரும். அதுபோல உள்ளம் இலகாயா, உள்ளம் இலகாயா, உள்ளம் மனம் இலகமாட்டாயா என்ற வேண்டுதலே அமைந்திருக்கும். அதுபோல உள்ள மிளகாயா இருக்கின்ற மிளகாயா என்ற கருத்திலே தரும். இப்படியாக அந்த சிலேடைகள் பல சுவாரஸ்யமான சுவையான சிலேடைகளும் இருக்கும். இப்படியான சிலேடைகளை நீங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அது விளங்கும். இந்த சிலேடை பாடல்கள் அல்லது சிலேடை கவிகள் என்பது ஒரு பாடல் முழுவதுமே ஒரு சொல் பல பொருள் தருவது போல அந்த பாடலே ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை தருவதாக இருந்தால் அதை சிலேடை கவி என்போம். இந்த காலமக புலவர் பல சிலேடை கவிகளை பாடியிருக்கின்றார். அவருடைய சிலேடை கவியிலே ஒரு பாடல் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலிலே அங்கே பாம்பும் செக்கில் ஆட்டப்படுகின்றதான எள் ஒப்பிடப்பட்டிருக்கின்றன. எள் பாம்பு ஆகிய இரண்டினை அதனுடைய தன்மை கருதி இந்த பாடல் முழுவதும் ஒப்பிட்டிருக்கிறார். அதனுடைய இயல்பு எப்படி இருக்கும். இதுபோல நாங்கள் வீட்டிலே சாதாரணமாக பார்க்கின்ற இரண்டு பொருட்கள், ஒன்று எல்லாருடைய வீடுகளிலும் பெரும்பாலும் நாய் இருக்கும். அதுபோல் நாங்கள் சமையல் தேவைக்கு தேங்காய் பயன்படுத்துவோம். இந்த காலமக புலவர் இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு அழகாக ஒரு பாடல் அமைத்திருக்கின்றார். ஓடும் இருக்கும் உள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைதனக்கு நானாது. பாருங்கள் எப்படி ஒப்பிட்டிருக்கின்றார். ஓடும் இருக்கும், நாய் வீட்டில் இருக்கும், திடீரென பார்க்கும், விளம்பி ஓடும், திருப்பி வந்து இருக்கும். இது நாயினுடைய இயல்பான செயற்பாடு. அதுபோல் தேங்காய் ஓடும் இருக்கும், தேங்காயினுடைய வெளி சிரட்டை ஓடு, ஓடும் இருக்கும், அந்த தேங்காயை சுற்றி ஓடு இருக்கின்றது. உள்வாய் வெளுத்திருக்கும், நாயினுடைய அன்னப்பகுதி வாயினுடைய உட்பகுதியை பார்ப்பமாக இருந்தால் வெளுத்திருக்கு. எங்களுடைய வாயினுடைய ஒரு பகுதி சிவப்பாக இருக்கிறது போல் அந்த இரத்த சிவப்பிலே அது இருக்காது, வெளுப்பு நிறமாக பழுப்பு நிறமாக இருக்கு. தேங்காயினுடைய உட்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை. ஏன்னா உள்வாய் வெளுத்திருக்கும் நாடு, நாய் வளர்க்கின்ற எஜமானனை நாடும் வீட்டுக்காரர் தூர வரவே வீட்டில் நிற்கிற நாய் வாளாட்டத்துவாங்க. தேங்காயை மக்கள் நாடுவார்கள். பொதுவாக எங்களுடைய தமிழர்களுடைய உணவு பழக்கத்திலே தேங்காய் இல்லாமல், தேங்காய் பால் இல்லாமல் கரைகள் இல்லை, உணவு இல்லை என்ற வகையிலே இருக்கின்றது. அப்போ மக்கள் விரும்பி நாடுகின்றார்கள். குலை தனக்கு நானாது. நான் ஒரு பொழுதுப்பா அது குலைக்கிறதுக்கு வைக்கப்படுறதா? நாங்கள் கதைக்க வைக்கப்படுற மாதிரி இல்லை, அது குலைப்பதற்கு ஒரு பொழுதும் வைக்கப்படுவதில்லை. அதுபோல தேங்காய் தென்னையாக குலை தள்ளுவதற்கு வைக்கப்படாது என்று ஒப்பிட்டிருப்பான். அது சுவையான ஒரு ஒப்பீடு. அதுபோல தான் இங்கே பாம்புக்கும் எள்ளுக்கும் இடையிலான ஒப்பிட்டு காலமக புலவர் பாடியிருக்கின்றார். ஆடி குடத்தடையும்
ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரன்னும் பாரில் பெண்ணாக்கம் உண்டாம் உற்றிடும் பாம்பல்லனவே ஓது. பாடலை நாங்கள் அப்படியே வைத்து பார்ப்பதிலும் அதனை சந்தை பிரித்து சொல்லுடன் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இலகுவாக விளங்கும். இதுவரை நாங்கள் பார்த்த 3 பாடலிலும் ஒரு சொல்லுக்கு ஒரு வாக்கிய தொடருக்கு ஒரு பொருள் பார்த்தோம். இந்த பாடலிலே ஒவ்வொரு வாக்கிய தொடருக்கு எங்களுக்கு 2 பொருள்கள், ஒன்று பாம்பு சார்ந்து மற்றது எள்ளு சார்ந்து 2 பொருள்கள் இருக்கும். பல பொருள் தருவது சிலேடை, பல பொருளை இனங்காண்பது உங்களுடைய திறமை. ஆடி குடத்து அடையும், ஆடி குடத்து அடையும், இது முதலாவது விடயம் சார்ந்ததாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆடி குடத்து அடையும். பாம்பு, பாம்பாட்டி அங்கே தன்னுடைய மகுடியை வாசிப்பார். வாசிக்கின்ற பொழுது பாம்பு எழுந்து ஆடும். ஆடிய பின் தனக்குரிய அந்த குடத்திலே பாத்திரத்திலே போய் என்ன செய்கின்றது, அங்கே தஞ்சம் புந்து வருகின்றது. அது பாம்பாட்டி வைத்திருப்பது அதற்குரிய பெட்டி பாம்பு. அது குடமாக அமைந்தால் அந்த குடத்தில் சென்று அடைந்துவிடும். ஆடி குடத்து அடையும். அதுபோல இந்த எள்ளை சக்கிலே இட்டு ஆட்டுகின்றோம். அது சக்கிலே அங்கே ஆடுகின்ற பொழுது, சக்கு சுற்றுகின்ற பொழுது அது அரைந்து எண்ணெயாக என்ன செய்கின்றது, வைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரத்திலே சென்று வடிகின்றது. ஆடி குடத்து அடையும். ஆடும் போதே இறையும். இது 2வது விடயமாக எங்களுக்கு அங்கே மட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆடும் போது இறை. பாம்பினுடைய ஒளி சீறுதல் என்று சொல்லுவோம். அது படம் எடுத்து ஆடுகின்ற பொழுது சீரும், இறைச்சலை, ஒரு விதமான என்கின்றதான சத்தத்தை வெளியே. ஆடும்போது இறை. அதுபோல சக்கிலே இந்த எள்ளை ஆட்டுகின்ற பொழுது, அது அந்த சக்கு சுழறுகின்ற பொழுது அது அங்கே ஏன்னா அந்த சக்குடன் இறைகின்ற ஒரு சத்தத்தை வெளியிடப் போகின்றது. ஆகவே ஆடும்போது இறை. 3வது மூடி திறக்கின் முகம் காட்டு. இந்த பாம்பினை நாங்கள் குடத்தில் வச்சு எல்லாம் மூடியாச்சு. மூடினா பிறகு அந்த குடத்தினை திறந்து பார்க்கிறோம். அந்த பாம்பு இருக்கின்ற அந்த பாத்திரத்தினை, பட்டியினை திறந்து பார்க்கிறோம். என்ன செய்யும், உடனடியாக தன்னுடைய தலையை தூக்கியோ நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய முகத்தை எங்களுக்கு காட்டும். அது பாம்பினுடைய இயல்பு. மூடி திறக்கி முகம் காட்டு. இந்த பாத்திரத்திலே எள்ளை நாங்கள் ஆட்டிய பின் எண்ணெய் வந்து வடிந்து நிறைந்து விட்டது ஒரு பாத்திரத்திலே இருக்கின்றது. நாங்கள் நீர் இருக்கின்ற பாத்திரமாக இருந்தாலும் சரி, எண்ணெய் இருக்கின்ற பாத்திரமாக இருந்தாலும் சரி, எட்டி பார்க்கிறோம். பார்த்தால் பார்க்கின்ற எங்களுடைய முகம் அங்கே பிரதிபிம்பமாக தெரியும், பிம்பம் தெரியும். மூடி திறக்கின், எண்ணெய் இருக்கின்ற பாத்திரத்தை மூடிய பின் நாங்கள் திறந்து பார்த்தால் அது பார்க்கின்ற எங்களுடைய முகத்தை காட்டும். பாம்பு பாத்திரத்தை திறந்து பார்த்தால் தன்னுடைய முகத்தை காட்டும். நாங்கள் எண்ணெயான பின் அந்த எள்ளெண்ணெய் இருக்கின்ற நல்லெண்ணெய் இருக்கின்ற பாத்திரத்தை திறந்து பார்த்தால் எங்களுக்கு முகம் தெரியும். எள்ளெண்ணெயா நல்லெண்ணெயா? வடிவேலனுடைய நகைச்சுவையிலே நீங்கள் நன்றாக அது பற்றியாக அறிந்திருப்பீர்கள். இந்த 2 ஒன்றுதான். அந்த விடயம் அங்கே எங்களுக்கு தெரிந்திருக்கும். ஓடி மண்டை பற்றி பரபர எனும். பாம்பு தீண்டினால், கடித்தால் அவருடைய விஷம் உடலில் ஏறி தலைக்கேறுகின்ற பொழுது தலையிலே ஒரு பரபர என்கின்ற உணர்வு, இந்த விஷத்தினுடைய தாக்கத்தினால் உடலிலே ஏற்பட்டதான ஒரு அச்ச உணர்விலே தலை பரவர என்று இருக்கும் என்று சொல்வார்கள் விஷம் தீண்டியவர். அந்த உணர்வை எங்கே கொண்டு வருகின்றார்? ஓடிமன்றி. பாம்பு கடித்தால் விஷமேறியவர் விடம் தலைக்கேறியவுடன் அந்த தலை பரபர என்று இருக்கும். நல்ல வெயில் நேரம், நாங்கள் இந்த தலைக்கு எண்ணெய் வைத்தால் அதனுடைய அந்த எண்ணெய் ஊறி குளிர்மையிலே ஒரு குளிர்ச்சியிலே தலை பரபர என்று இருக்கும். விளம்பரங்கள் நான் பாடுறப்ப ஏன்னா எண்ணெய் வைத்தா பிறகு சில ஐஸ் கட்டி மலையெல்லாம் பறக்கும். இப்போ அந்த அளவுக்கு அதனுடைய குளிர்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்போ அது இங்கே சொல்லுகின்றார், ஓடி மண்டை பற்றி பரபரன். இப்போ எள்ளிலிருந்து வந்த எண்ணெயை நாங்கள் தலைக்கு வைக்கின்ற பொழுது தலை அதனுடைய குளிர்மையால் பரபர என்று இருக்கும். பாரில் உலகினில் பின்னாக்கம் உண்டாம். இதான் நாங்கள் ஏற்கனவே அங்கே தெளிவுபடுத்தி இருந்தோம். பின்னாக்கு, பிளந்த நாக்கு. பாம்புக்கு அதனுடைய நாக்கினுடைய முன்பகுதி பிளந்திருக்கும். இரட்டை நாக்கு. விஞ்ஞானத்திலே ஊரடங்கனுடைய நாக்கினுடைய அமைப்புகள் பற்றி, விலங்குகளுடைய இசைவாக்கங்கள் பற்றி படித்திருப்பீங்கள். ஒரு விஞ்ஞானத்துக்கும் தமிழுக்குமான ஒரு பிரதியீடு இங்கே வருகின்றது. அங்கே நீங்கள் இசைவாக்கத்திலே படித்த அந்த விடயம் இங்கே வருகின்றது. பாம்புக்கு பிளந்த நாக்கு. ஆகவே இந்த உலகிலே இருக்கின்ற ஜீவராசிகளிலே பிளந்த நாக்குடையதாக இந்த பாம்பு காணப்படுகின்றது என்பதனூடாக அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதுபோல எள்ளை அங்கே செக்கிலே ஆட்டி எண்ணெய் வடித்த பின்
எஞ்சி வருவதுதான் இந்த பிண்ணாக்கு. அந்த பிண்ணாக்கைத்தான் நாங்கள் எள்ளு பிண்ணாக்காக ஆடு மாடு போன்ற பிராணிகளுக்கு நாங்கள் தீவனமாக அதனுடைய உணவாக பயன்படுத்துகின்றோம். ஆகவே இந்த உலகத்திலே அந்த எண்ணெய் எடுத்த பின் எஞ்சி நிற்பது பிண்ணாக்காகும். எனவே உற்றிடும் பாம்பு எள்ளெனவே ஓது, பாம்பும் எள்ளும் ஒன்றுக்கொன்று சமனானவை கூறுவாயாக என்று சொல்லி முடிக்கிறார். பாருங்கள் எப்படியான ஒரு கற்பனை திறன். ஒரு கவிஞன் 2 பொருட்களை எடுத்து அந்த 2 பொருட்களுக்கும் இடையிலான ஒப்புவமை, இதனுடைய ஒத்த தன்மை எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து அதை தன்னுடைய பாடலிலே ஒரே அடிகளினூடாக 2 விடயங்களையும் தொடுத்து சுவைபட தந்திருக்கின்றான். இதற்கு ஒரு கவித்துவம் வேண்டும். அதனால்தான் அந்த நாயக்கர் கால பாடல்களிலே ஒரு செழுமை இருக்கின்றது என்கின்றேன். அந்த பாடல்கள் ரசனையுடன், அங்கே கடின சொற்களுடன், ஓசை நயத்துக்கு அப்பால் அவை பொருட்சரிவும் பொருட்செழுமையும் மிக்கதாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த காலமகத்தினுடைய இந்த சிலேடை கவிகளிலும் அவருடைய வித்துவ கவிகளிலும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு தனித்துவமான கல்வி. தனிய ககர வரிசை காணா காவனால் அந்த ககர வரிசையை வைத்துக்கொண்டு தகர வரிசையை வைத்துக்கொண்டு ஒரு பாடலை பாடிவிட்டு போகின்றார். எப்படியான ஒரு கற்பனை ஆற்றல் அவர்களை நிறைந்திருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள் பிள்ளைகளே. ஆகவே எங்களுக்கும் இந்த ஒப்பீட்டு ஆற்றல் என்பது சிந்தனை ஆற்றல்களை நாங்கள் விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த காலமகத்தினுடைய சிந்தனை கவி சிலேடை கவியாக எங்களுக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக நாங்கள் மீண்டும் ஒரு முறை அதை சார்ந்ததான பொருளை தெளிவாக பார்த்துவிட்டு வருவோம். தனித்தனியாக பாம்பு எள்ளு ஆகிய 2 விடயங்களையும் தனித்தனியாக சொல்லிக்கொண்டு செல்கின்றேன். ஆடிக்குடத்து அடையும் பாம்பானது படமெடுத்து ஆடிய பின் அங்கே குடத்தினை சென்றடையும், ஆடும் போதே இறையும். அது படமெடுத்து ஆடுகின்ற பொழுது இரைச்சலை தன்னுடைய சீறுகின்ற ஒளியினை வெளியிடும். மூடி திறக்கின் முகங்காட்டும். அந்த பாம்பினை குடத்தினில் மூடிய பின் திறந்து பார்த்தால் அது தன்னுடைய முகத்தினை காட்டும். ஓடி மண்டை பற்றி பரபரன், பாம்பு தீண்டினால் அவனுடைய விஷம் தலைக்கேறி தலை பரபர என்றிருக்கும். பாரில் பின்னாக்கம் உண்டாம். இந்த உலகத்தில் வாழுகின்ற உயிரிகளில் உயிரினங்களில் பாம்புக்கு பிளந்த நாக்கம் உண்டாம். மீண்டும் முதலிலிருந்து வருவோம். ஆடை குடத்து அடையும், எள்ளை சக்கிலே ஆட்டுகின்ற பொழுது அது எண்ணெயாக குடத்தினை சென்றடையும். ஆடும் போதே இறை, அவ்வாறு அது ஆட்டப்படுகின்ற பொழுது சக்கிலே ஆட்டப்படுகின்ற பொழுது இரைச்சலை வெளியிடும். மூடி திறக்கின் முகம் காட்டும். அந்த எண்ணெய் இருக்கின்ற பாத்திரத்தை நாங்கள் மூடி இருக்கின்ற பாத்திரத்தை திறந்து பார்த்தால் அது பார்க்கின்ற எங்களுடைய முகத்தினை காட்டும். ஓடி மண்டை பற்றி பரபர எண்ணும். அந்த எண்ணெயை நாங்கள் தலைக்கு வைக்கின்ற பொழுது அதனுடைய குளிர்ச்சியால் தலை பரபர என்று இருக்கும். பாரில் பின்னாக்கம் உண்டாம். இந்த உலகிலே எண்ணெய் எடுத்த பின் அந்த எள்ளிலிருந்து எஞ்சுவது பின்னாக்காகும். எனவே உற்றிடும் பாம்பு எள்ளெனவே ஓது, பாம்பும் எள்ளு எனவே உற்றிடும் ஓது. பாம்பும் எள்ளும் ஒன்று ஒத்தவை உற்றிடும் சமனானவை என்று நீ ஓது கூறுவாயாக என்று இந்த பாடலிலே இந்த பொருள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலும் உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கும் என்று சொல்லி நம்புகின்றேன். ஆம் பிள்ளைகளே, இந்த பாடலில் சொல்லப்பட்ட விடயங்களையும் நீங்கள் கருத்திலிடுங்கள். தொடர்ச்சியாக இதனுடைய விடயங்களுடன் நாங்கள் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்ற நான் கிருஷ்ணா.